2 நாளைக்கு முதல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பிரித்தானியா முன்னாள் ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் 4 பேருக்கு பிரித்தானியா தடை விதித்திருந்தது. இது தொடர்பான ஒரு பரபரப்பான செய்தி அன்றைய நாளில் பார்த்தோம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த செய்தி இந்த பெரிய அளவான அப்டேட், அதாவது எதுக்காக என்னத்துக்காக அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் கூட அதுக்கு பிறகு அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்ன, இது அரசாங்கத்தினுடைய பதில் எப்படி இருக்க போகுது, பிரித்தானிய அரசுக்கு இப்போதைய அரசாங்கம் என்ன சொல்ல போகிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களால் ஊடக சந்திப்பில் வைத்து அமைச்சர்களிடம் கேட்கப்பட்டது. அதுக்கான பதில் இன்றைய நாளில் அரசாங்கத்திலிருந்து வந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி, அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருந்த அந்த காலப்பகுதியில் ஜனாதிபதி இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த விஷயங்கள்ல என்னென்ன பேசப்பட்டிருக்கு, இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ பிரித்தானியா குற்றம் சுமத்தி இந்த தடையை விதித்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டை விதித்து இந்த தடையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அந்த குற்றச்சாட்டுகள் எங்கேயுமே நிரூபிக்கப்படல. அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல, அந்த யுத்தம் நடந்த நேரத்துல போர் நடக்கிறதுக்கு உத்தரவிட்டது நான். என்னுடைய உத்தரவின் படிதான் முப்படையினர் செயற்பட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில இந்த யுத்த குற்ற செயல்களோ இந்த மனித உரிமை மீறல்களோ எதையும் எங்கேயுமே நிரூபிக்கப்படாத பட்சத்துல பிரித்தானியா இந்த தடையை செஞ்சிருக்காங்க. 30 வருஷமா நடந்த யுத்தத்தை அந்த இடத்துல நாங்க முடிவுக்கு கொண்டு வந்திருந்தோம். 27,965 ஆயுதப்படைகள், போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள், ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதுல உயிரிழந்திருந்தாங்க இந்த யுத்தத்துல. 2008 அமெரிக்காவினுடைய FBI உலகத்தினுடைய ஆபத்தான இயக்கங்கள், ஆபத்தான அமைப்புகளுடைய ஒரு பட்டியல்ல மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பாக தமிழக விடுதலை புலிகளுடைய அமைப்பை குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த அமைப்பை 2009 நாங்க எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருந்தோம். இலங்கையினுடைய அல்லது நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு தங்களுடைய கடமைகளை செஞ்ச ஆயுதப்படை வீரர்களை குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் வெளிநாட்டு அமைப்புகளால் நடத்தப்படுகின்ற அழுத்தங்களுக்கு எதிராக தற்போது இருக்கிற அரசாங்கம் நேரடியாக, அதாவது நேருக்கு நேராக பதிலை வழங்கும் எண்ணத்தை தான் நம்புவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த பிரித்தானியா நினைவில் கொள்ளணும். போர் நடந்து முடிந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு போர்க்காலத்துல இருந்த ராணுவ தளபதி 2010 ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியுடைய பொது வேட்பாளராக போட்டி பெற்றிருந்தாரு. 2010 ஜனவரி 6 அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதாவது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அந்த போர் நடந்த காலத்துல இருந்த ராணுவ தளபதி 2010 எலெக்ஷன்ல இருந்தாரு. அதற்கு ஆதரவளித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களிடம் வாக்குகளை வழங்குங்க, தமிழ் மக்களுடைய வாக்குகளை இவருக்கு வழங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படையில வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் 60% வாக்குகளை அந்த முன்னாள் ராணுவ தளபதிக்கு, அதாவது போர் நடந்து கொண்டிருந்த நேரத்துல ராணுவ தளபதியா இருந்தவருக்கு வாக்களிச்சிருந்தாங்க. இந்த விஷயத்தையும் பிரித்தானியா கவனத்துல கொள்ளணும். அது மட்டுமில்ல, 2004 தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து வெளியேறி அதுக்கு பிறகு ஜனநாயக ரீதியில அரசியலுக்குள்ள நுழைந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்று சொல்லப்படுகின்ற கருணா அம்மான் மீதும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பார்க்க போனா விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களையும் தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரையும் திருப்திப்படுத்துறதுக்கு பிரித்தானியா முயற்சி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பரபரப்பான இந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு. இந்த நாள்ல சகோதரமொழி ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள்ல அதிகமா அவருடைய அறிக்கை பேசப்பட்ட ஒரு அறிக்கையாக மாறி இருக்கிறது. இதோட அரசாங்கம் என்ன நிலைப்பாட்டுல இந்த விஷயத்துல, இந்த பிரித்தானியோட தடை விஷயத்துல இருக்கு அப்படின்றத அமைச்சர் விஜித ஹேரத் இன்றைய நாள்ல உத்தியோகபூர்வமா அறிவிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, கடந்த காலங்கள்ல ஏதேனும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருந்தா அவை தொடர்புல உள்நாட்டு பொறுப்பு கூறல் நடவடிக்கைகள் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதான் அவருடைய பிரதானமான கருத்தா இருக்கு. அதாவது பிரித்தானியா இதுக்கு தடை விதிச்சிருக்கு. அவங்களுடைய நாட்டுக்குள்ள அவங்க அங்க வரக்கூடாது, அல்லது அவங்க நாட்டுக்குள்ள சொத்துக்களை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அரசாங்கத்தினுடைய அறிவித்தலின்படி பார்த்தா அப்படி ஏதாவது மனித உரிமை மீறல்கள் நடந்தால் அது உள்நாட்டுல வைத்து விசாரணை செய்து அதற்கான பொறிமுறைகள் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இது சர்வதேச ரீதியில கொண்டு போற பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்துல இது இருக்கு. அதோட அவர் இன்னும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஐக்கிய ராஜ்யத்தினுடைய அரசாங்கம் 4 நபர்கள் மீது இந்த தடையை விதித்திருக்கிறது. அவர்கள்ல 3 பேர் இலங்கையினுடைய ஆயுதப்படைகளுடைய முன்னாள் பிரதானிகள்.
சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான அந்த நாட்டினுடைய சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்களுக்கு நாட்டுக்குள்ள நுழைவதற்கான தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகளை ஐக்கிய ராச்சிய அரசாங்கத்தினால் எடுத்த ஒருதலைபட்சமான முடிவு. இது ஒருதலைபட்சமான முடிவு. அதாவது இந்த நாட்டோட, அதாவது இலங்கை அரசாங்கத்தினுடைய முடிவும் இல்லை அப்படின்றதான் அவருடைய கருத்தா இருந்தது. அது ஒருதலைபட்சமாக தன்னிச்சையாக அந்த அரசாங்கம் தங்களுடைய விருப்பத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் அரசாங்கம் கருதுவதாகத்தான் அவருடைய இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயத்த பார்க்க போனா மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட இவர் சொன்ன விஷயம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கின்றா. இது உள்நாட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம். இதற்கு வெளிநாடு ஒன்று தன்னிச்சையாக இதற்கான முடிவு எடுக்கப்படும் பொழுது ஒரு சில குழப்பத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்றதான் அவங்களுடைய விளக்கமா இருந்தது. அவருடைய அறிக்கையில இன்றைய நாளில் தான் சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த ரெண்டு விஷயமும் இன்றைய நாளில் பெருசா பேசப்பட்ட விஷயங்களாக மாறி இருக்கு. கடந்த நாட்கள்ல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு பதிலாகவும் முன்னாள் ஜனாதிபதி, அதாவது அந்த காலத்துல யுத்தம் நடந்த காலத்துல ஜனாதிபதி இருந்தவருடைய அறிக்கையும் என்ன அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய கருத்தை இதுல பதிவிடுங்க. ரணில் விக்ரமசிங்க ஒரு விஷயத்துல எச்சரிக்கை மாதிரியான ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய பல அபிவிருத்தி திட்டங்கள் இப்பொழுது காலதாமதமாகுது. குறிப்பா அதானியுடைய காற்றலை மின் உற்பத்தி நிலையம், இது தொடர்பாக பரவலா நாங்க கடந்த நாளில் பேசினோம். ஆனா இப்ப ஒரு சில தகவல்கள் வருது, அது இன்னும் நிறுத்தப்படலை, அது தொடர்பான பரிசீலனை நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. கடந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்தியா போயிருந்தாரு. இந்தியா போகும்போது அவர்கிட்ட இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த காற்றலை மின் உற்பத்தி நிலையம் தொடர்பாக எவ்வளவு கிலோவோல்ட்ஸ் மின்சாரம் நாங்க உற்பத்தி செய்யலாம், இந்த மாதிரி கேட்கப்பட்டதாம். அந்த நேரத்தில் அவர் 20 முதல் 25 அப்படின்ற மாதிரி சொன்னாராம். தனக்கு இது தொடர்பாக பொறியியல் பிரிவு பக்கமா நமக்கு தெரியாது, ஓரளவுக்கு நான் சொன்னேன். இதுல வருமானம் இலங்கைக்கு இருக்கு. அது மட்டுமா, இதுல வருமானம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரியான முதலீடுகளை அரசாங்கம் ஊக்குவிச்சு கொண்டு வரதுதான் நல்லதா இருக்கும். ஏன்னா அதானி அந்த நிறுவனம் மாதிரியான நிறுவனங்கள் நாட்டுக்குள்ள இருக்கும்போது வெளிநாட்டு நிறுவனங்கள் இலகுவா நமக்குள்ள வந்து அணுக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அரசாங்கம் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்களை விட்டுறாதீங்க, இது எதிர்காலத்துல நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்தியா போற டைம்ல நிறைய அரசியல்வாதிகள் தன்னை சந்திச்சிருந்தாங்களாம். அந்த நேரத்துல நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இப்ப கொஞ்சம் ஏதாவது அரசியல் ரீதியான முருகல்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம். இந்திய இலங்கை உறவு அப்படின்றது நீண்ட கால ஒரு சுமூகமான உறவு. இந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கலோ அல்லது இந்த மாதிரியான விஷயங்களால அதை முடித்துக் கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி அரசாங்கத்துக்கான ஒரு அறிவுரையாகவும், ஒரு வருங்காலத்தில் இப்படி செஞ்சீங்கன்னா பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய ஒரு அறிக்கையில இன்றைய நாளில் சொல்லியிருக்காரு. அதோட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும், முச்சக்கர வண்டி 3 வீல் ஆட்டோ ஓடுறத நான் பார்த்துருக்கேன். நானே சில இடங்கள்ல பார்த்துட்டு இப்போ வெள்ளக்காரங்கள்லாம் வந்து ஓடுறாங்க. அவங்க நாட்டில் ஆட்டோ பாவனையே இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இந்த சாரதி அனுமதி பத்திரம் கொடுக்கப்படுது? ஆட்டோ ஓடுறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. பைக் ஓடுற மாதிரியோ கார் ஓடுற மாதிரியோ இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆட்டோக்கு லே மாஸ்டர் ஓடுறதுக்கு தனியான லைசன்ஸ் இருக்கு. பைக்ல ஓடுற லைசன்ஸ்ல ஆட்டோ ஓட முடியாதுன்றது நமக்கு தெரியும். அதுக்கே தனி லைசன்ஸ் இருக்கும்போது கார் ஓடுற லைசன்ஸ் வச்சு ஆட்டோ ஓட இயலாது. இப்போ பல நாடுகளில் வந்து ஆட்டோவே இல்லை. இப்போ இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து வரவங்க அவங்களுக்கு ஆட்டோ ஓட தெரியும், அவங்க ஆட்டோ இருக்கு, அது இருக்கு, அதுவும் பிரச்சனை. இப்போ வெள்ளக்காரங்கள் வந்து ஆட்டோ எடுத்து இங்க ஓடுறாங்க. இந்த ஆட்டோ ஓடுற, அதாவது வெளிநாட்டுல இருந்து வரவங்க ஆட்டோக்களை ஓடுறதால பலதரப்பட்ட விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. கடந்த நாட்கள்ல அவதானிக்கப்பட்டிருக்கு. போலீசார் இப்பொழுது நடவடிக்கை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னா, சரியான முறையில் அவங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஆட்டோ ஓடுறது கொடுங்க, வாடகைக்கு கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த ஆட்டோ உரிமையாளர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார், அவருக்கான தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். நிறைய சுற்றுலா பயணிகள் வராங்க, எல்லாருமே டுக் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்து ஓடுறாங்க. அது நல்ல விஷயம்தான். ஆனா சரியான சாரதிகள் சரியான ஓடக்கூடியவங்களுக்கு கொடுக்குறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்ப எல்லாருமே அதான் ஓடுறாங்க. அதனால ஏற்கனவே நம்மாக்கள் ஓடுறதே ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது புதுசா ரோட்ல இப்படி வந்து ஓடும்போது பலதரப்பட்ட சிக்கல்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. மத்திய மாகாண சபை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க.
அதாவது குரங்குகளை, அதாவது விவசாய நிலங்களையும் பயிர்களை சேதப்படுத்துகிற குரங்குகளை பிடிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையை இப்ப எடுத்திருக்காங்க. அதுக்கு 100 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பணமும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த குரங்குகளை பிடிச்சி என்ன செய்ய போறாங்கன்னு சொன்னா ஒரு தீவுக்குள்ள கொண்டு விட போறாங்க. அது எந்த தீவு அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் தீர்மானிக்கப்படல. ஆனா இதுக்கான நடவடிக்கை இப்ப எடுக்கப்பட்டிருக்கு. இது ஆரம்பத்துல கண்டியில தான் ஆரம்பிக்கிறாங்க. கண்டியில தெரிவு செய்யப்பட்ட 15 இடங்களை மையப்படுத்தி இந்த குரங்குகளை பிடிக்க போறாங்க. பிடிச்சி ஒரு தீவுக்குள்ள கொண்டு போய் விட போறாங்க. கடந்த நாட்கள்ல உங்களுக்கு தெரியும், நாளைக்கு 9ஆம் தேதி நினைக்கிறேன், இந்த குரங்குகளை அல்லது குரங்குகளில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 உயிரினங்கள் எண்ணினாங்க. அதாவது இந்த பயிர்களுக்கு சேதப்படுத்துற உயிரினங்களை. அந்த தொகை இன்னும் வரல. அதுக்கு பிறகு இன்னும் பல தீர்மானங்கள் எடுக்கப்படலாம். இப்ப அவசரமா இந்த விஷயத்தை மத்திய மாகாண சபை எடுத்திருக்காங்க. இது ஒரு விஷயமாக இன்று நாளில் நான் பார்த்தேன். ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக இருந்தது. ஏன்னா சுவாரஸ்யம்ன்றதை விட இதனால நேரடியா பாதிக்கப்படுறவங்களுடைய கதைகளை கேட்கும்போது உண்மையிலே கவலையா இருக்கும். அந்த அளவுக்கு பயிர்களை பாதுகாத்து ஒரு கண் இமைக்கிற நேரத்துக்குள்ள அவ்வளோத்தையும் அழித்து விட்டு போற இந்த உயிரினங்கள் நிச்சயமா அந்த பயிர்களை பெரிய அளவா பாதிக்கிறாங்க. இதனால பல விவசாயிகள் விவசாயம் செய்யாமலே அந்த பிரதேசங்கள் இருக்காங்க. வரக்கடை தோட்டங்களோ எதுவோ செய்யாம இருக்காங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இது ஒரு அந்தந்த மக்களுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனை தான். இதை கட்டுப்படுத்துக்கான நடவடிக்கை இந்த மாகாண சபை எடுத்திருக்காங்க. இது ஒரு முதல் கட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்திகள். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.